இந்த வீடியோவில் கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் நண்டு கிரேவி, ரசம் இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நைட்டே வந்து இதை நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நண்டு சாப்பிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பூண்டு, சாம்பார் வெங்காயம், இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு இல்லை. சாம்பார் வெங்காயம் வந்து நண்டுக்காக உரிச்சு வச்சுருந்தேன். அதே மாதிரி மிளகு எல்லாமே காலி. ரசத்துக்கும் கொஞ்சம் பொடி அரைக்கணும். ஸோ ரசத்துக்கு வந்து நான் எப்படி அரைப்பேன்னா, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தனியா, அதாவது கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். இதோட கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருவேன். பூண்டு மட்டும் சேர்த்து அரைக்க மாட்டேன். பூண்டு மட்டும் இடித்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி மிளகும் தனியாக பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபிஷ் வந்து காசிமீரில் வாங்கியிருந்தேன். ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்லா மீன் சொல்லுவாங்க. இது நம்ம கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வீட்டில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃபிஷ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது நான் கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபிஷ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுலேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதால் தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அந்த வாட்டர் நம்ம சேர்த்த லெமன் ஜூஸ் அதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் எதுவுமே சேர்க்கல. இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். தேவையான அப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் நண்டு கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நிறைய சாம்பார் வெங்காயம். ஸோ சாம்பார் வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சுட்டேன். பாதி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துருக்கேன், மிளகு சேர்த்துருக்கேன், தேங்காய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கல. ஏன்னா சாம்பார் வெங்காயம் தண்ணி இருக்கும். ஸோ அதுலேயே நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சிடலாம் நம்ம. இப்போது ஒரு குக்கரில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இப்போது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறமா இப்போது இதுக்கு வந்து நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை சேர்த்துட்டேன். இதில் நான் குழம்பு தூள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல. ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான். ஏன்னா ஃபைனலாக நான் காரத்துக்கு வந்து மிளகு தான் சேர்க்க போகிறேன். மிளகு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு நான் மூடி வச்சுட்டேன். கரெக்டாக 1 விசில் ப்ரெஷர் குக் பண்ணுவேன். சின்ன நண்டாக இருந்தால் ஸோ 1 விசில் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ ரொம்ப பெரிய நண்டோ கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சாம்பார் வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாம்பார் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஸ்வீட்னஸ், நம்ம போட்டு போகிற இந்த மிளகோட காரம், கொத்தமல்லி வந்து நிறைய போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் ரைஸில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சாம்பார் வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது நிறைய கிரேவி வரும். ஸோ அதனாலேயே நான் நிறைய சேர்த்து இதை சாம்பார் வெங்காயம் அரைச்சி சேர்த்து பண்ணுவேன் நண்டு கிரேவியை. இப்போ ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். இதை உடச்சி இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் டாமினேட் பண்ணும். அதனால் நான் எப்போவுமே சேர்ப்பேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக ஃபிஷ்ஷை எடுத்து இந்த முட்டைக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து எடுத்து வெளியே வச்சோன்னா தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அப்போ நல்லாவே இருக்காது. எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை எப்போவுமே பண்ண போது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்துகிட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப சூடாக சாப்பிடும் போது நம்ம நாக்கே வெந்துடும். அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்டர். என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அதனாலேயே 2 பிரெட் க்ரம்ஸ் வாங்கி பண்ணுவேன். இப்போது ரசம் நெக்ஸ்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் வந்து நான் நார்மலாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த பூண்டு இடித்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவேன். இதுலேயே நம்ம அரைச்ச ரசம் மசாலா சேர்த்துப்பேன். அப்படி இல்லாட்டி நான் அந்த தக்காளியும் கொஞ்சோண்டு புளி மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா கொதி ஸ்டார்ட் ஆக போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு அது நல்லா கொதி வரப்போது இந்த கொத்தமல்லி சேர்த்துருவேன். அவ்வளோதான், ரசம் ரெடி. ஸோ அன்றைக்கி நைட்டு சாப்பாடு கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை, நண்டு கிரேவி, ரைஸ், அதுக்கப்புறமா ரசம்.